வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்கறது சந்திரனுடைய இடம், அதாவது ராசியை வச்சு நாம சில கணிப்புகளை சொல்ல போறோம். ஸோ இதுக்கு ராசியை லக்னத்துல இருந்து எத்தனாவதா இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய அடையாளங்கள் அல்லது நம்மளுடைய நோக்கம் எப்படி உருவாகுது, நாம எப்படி உருவாகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ சந்திரன் 1ஆம் பாவத்துல, அதாவது ராசியும் லக்கணமும் முன்னாகவே இருந்துச்சு அப்படின்னம்னா நாம இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இமேஜ் நம்ம உருவாக்கிடுவோம். அதாவது மற்றவங்க சொல்றதை வச்சுட்டு நம்ம அடையாளமா எடுத்துக்கிற மனநிலையை கொடுத்துரும். இந்த மாதிரி அமைப்புக்கு யாரு கொடுப்பாங்க இந்த மாதிரி அடையாளங்களை அல்லது வழிகாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பெற்றவங்க எல்லாம் இருப்பாங்க. இல்லது நம்ம வாழ்க்கையில ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, நம்ம யார் கூட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ல இருக்கமோ அவங்க நமக்கு இந்த மாதிரி நம்மளை ஒரு ஐடியா கொடுத்து கைட் பண்ணி நம்மளை கூட்டிட்டு வந்து மேல விட்டுருவாங்க. சில நேரங்களில் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதே சந்திரன் 2ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னம்னா குடும்பம், பணம் குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது பயம் இருக்கும். மதிப்பில்லாதவனோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கி விட்டுரும். இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்க குடும்ப மெம்பர்ஸே, ஒரு அம்மா அப்பா அல்லது கூட பிறந்தவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள்ல அத்தை மாமா இவங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரியான உருவாக்கத்தை கொடுத்துருவாங்க. சந்திரன் 2ஆம் பாவமா இருந்துச்சுன்னா, அதாவது லக்கணத்துல இருந்து ராசி 2வது வகைவே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். இதே சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு வைங்கள, 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், தைரியம், வீரியம், முயற்சி ஸ்தானம். ஸோ முயற்சி பண்றதுல ஒரு பயம் அல்லது தயக்கத்தை உண்டாக்கி விடும். அதாவது நான் இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியோ அல்லது நான் இதை செய்யறது சரியா இருக்குதோ அப்படிங்கிற ஒரு மன தயக்கத்தை உண்டாக்கி விட்டுரும். இது யார் மூலமா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கூட பிறந்தவங்க, அண்ணன், அக்கா, இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கவங்களுக்கு இது கொடுக்கும். அதே மாதிரி நம்ம யாரு கூட ரொம்ப க்ளோஸ்ல இருக்கோமோ, அதாவது நம்ம ஒத்த வயதுல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்க அல்லது ஒரே ஸ்டேட்டஸ் ஒரே லெவல்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பை கொடுத்துருவாங்க. இது சந்திரன் 4ஆம் பாவத்துல இருக்கு அப்படின்னம்னா அவங்களுக்கு ஒரு உணர்வுகள்ல ஒரு பாதுகாப்பின்மைய கொடுத்துரும். அதாவது வீடு ஒரு மனவேதனைக்குரிய இடமா இருக்கும். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அம்மா கொடுக்கக்கூடிய செல்லமா இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ், ஒரு கட்டுப்பாடு, அது அந்த வீட்டு சூழல். இதே சந்திரன் 4ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா அந்த அமைப்பை கொடுத்துரும். ஸோ இது வரைக்கும் சொன்னதை நீங்க உங்களோட ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க, இது எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கு அப்படின்னு. இப்ப சந்திரன் 5ஆம் பாவத்துல, அதாவது லக்கணத்துல இருந்து ராசி 5ஆம் இடமா இருந்துச்சுன்னா, வரிசையா மேல இருந்து ஒரே சைக்கிள்ல எண்ணிட்டு வரும்போது ராசி லக்கணத்துல இருந்து 5ஆம் இடமா இருந்துச்சுன்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புத்தி சாதுரியம், படைப்பு திறன், இதெல்லாமே. இதுல உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துரும். 5ஆம் இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய புத்திசாதுரித்தனம் இன்னும் கொஞ்சம் தேவையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய இடம் சந்திரன் 5ஆம் இடமாக இருந்துச்சுன்னா, அதாவது லக்கணத்துக்கு ராசி 5ஆம் இடமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். இது யாரு உருவாக்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சர்ஸ், நம்மளை விட பெரியவங்க, வயதுல மூத்தவங்க இந்த மாதிரி வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துருவாங்க. உனக்கு புத்திசாலித்தனம் பத்தாது அல்லது நீ ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்க அப்படின்னு நம்மளைய தூக்கி வச்சும் பேசலாம், இல்ல கிறக்கி வச்சும் பேசலாம். அதே மாதிரி நம்ம ரொம்ப அட்ராக்டிவா அஃபெக்ஷனேட்டடா இருக்கக்கூடிய உறவுகள், அந்த மாதிரி உறவுகளும் நம்மளுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்துரும். ஸோ நம்ம திறமையை நோக்கி ஓட செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது 5ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய சந்திரன் செய்யும். அதாவது லக்கணத்துல இருந்து 5ஆம் இடம் ராசியாக இருந்தா. இதே சந்திரன் லக்கணத்துல இருந்து 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, அதாவது லக்கணத்துல இருந்து 6ஆம் இடம் ராசியா வந்துச்சு அப்படின்னம்னா மன அழுத்தம் இருக்கும், ஒரு சுய பச்சாதாபம், குற்ற உணர்வு இருக்கும், சுய கருத்து கணிப்பு, சுயமா நான் தன்னைத்தானே இப்ப பாதிக்கிற மாதிரி பேசிக்கிறது, நெகட்டிவா பேசிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த 6ஆம் பாவத்துல இருக்க சந்திரன் கொடுக்கும். இதே நம்மளுக்கு உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுத்துரும். இது யார் மூலமா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள்ல, நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தமும், ஒரு தாழ்வு உணர்வும், தாழ்வு மனப்பான்மையும், குற்ற உணர்ச்சியும் கொண்டு விட்டோம். சரி, இதே சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, உங்க லக்கணத்துல இருந்து ராசி 7ஆம் இடமா இருந்துச்சு
லக்கணத்துல இருந்து ராசி 7ஆம் இடமா இருந்துச்சு அப்படின்னம்னா உறவுகள் ரீதியா நம்ம வந்துட்டு ஒருத்தரை நம்பி இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி விட்டுரும். அதுவும் குறிப்பா வந்துட்டு திருமண உறவுகள்ல கணவன் மனைவி அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டுரும். அதே மாதிரி எய்தாப்புல இருக்கிற பார்ட்னர் கணவனா இருந்துச்சுன்னா மனைவி, இல்லை மனைவியா இருந்தா கணவன், அவங்க வந்துட்டு நம்மளுடைய கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, முடிவு பண்ணிடுவாங்க, நீ இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை யாரு நம்மளுக்கு உருவாக்கி தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம திருமணத்துல இருக்கக்கூடிய திருமண உறவுகள்ல கணவனோ மனைவியோ இந்த வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய க்ளோஸ் பார்ட்னரா யாரை வச்சிருக்கிறீங்களோ அவங்க கிட்ட இருந்தே இந்த மாதிரி தீர்வுகள்லாம் வரும். இதே சந்திரன் 8ஆம் பாவத்துல இருந்து, அதாவது லக்கணத்துல இருந்து ராசி 8ஆம் இடமா வந்துச்சு அப்படின்னம்னா ஒரு அழுத்தமான பயம் இருக்கும், ஒரு ஆழமான பயம், வலி, வேதனைகள் இதெல்லாமே இருக்கும். திடீர்னு வந்துட்டு உணர்வு ரீதியில கன்ஃபியூஸ் ஆகுறது, அந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் சந்திரன் 8ஆம் பாவத்துல இருக்கும்போது செஞ்சு கொடுத்துரும். இதை யாருனால இந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சில ரகசியங்களை எல்லாம் நம்ம தனிப்பட்ட ரகசியங்கள்னு வச்சிருப்போம். அந்த ரகசியங்கள் மூலமா வெளியில தெரிஞ்சிருமோங்கிற பயத்தை உருவாக்கி விட்டுரும். அதே மாதிரி தவறான உறவுகள் அல்லது தவறான நம்பிக்கைகள், இது எல்லாமே 8ஆம் பாவ சந்திரனால வரக்கூடிய பின் விளைவுகளா இருக்கும். ஸோ இந்த பயம் அப்படிங்கிறதுல இருந்தா உங்களுக்கு நாலேஜா மாறும். இதே சந்திரன் 9ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா, அதாவது லக்கணத்துல இருந்து ராசி 9வது இடமா இருந்துச்சு அப்படின்னம்னா உங்க நம்பிக்கையில ஒரு குளறுபடிகள், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதே மாதிரி உங்க டீச்சர்ஸ் அல்லது ரிலீஜியஸ் பீப்புள்ஸ் அல்லது பெரியவங்க, அவங்ககிட்ட இருந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இதை எல்லாம் யாரு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மாதிரி நாம யாரை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவங்க மூலமா, அதே மாதிரி ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன்ஸ் அல்லது நம்ம உயர்வா நினைக்கக்கூடிய பர்சன்கிட்ட இருந்து இந்த எண்ணங்கள் நம்மள்கிட்ட வந்துடும். ஸோ தவறான நம்பிக்கைகளை நாம முதல்ல விலக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 9ஆம் பாவ சந்திரன் சொல்றது. இதே சந்திரன் 10ஆம் இடத்துல இருந்தா, அதாவது லக்கணத்துல இருந்து ராசி 10வது இடமாக இருந்துச்சு அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம தொழில நம்ம மேல வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிக்ஷனே இருக்கும். அதுல இன்னுமே நம்ம தொழில மேல வரணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம தான் மேல வரணும் அப்படிங்கிற அந்த பயமும் இருக்கும். பொறுப்பு எடுத்துக்கூடிய அந்த பயமும் இருக்கும். இது யாரு வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நமக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பாஸ், முதலாளிகள், அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அல்லது சமூகத்துல பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க மூலமா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரியர் புஷ், நம்ம தொழில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்துடும், இல்லை எடுத்துக்கும். ஸோ இந்த தொழில் ரீதியான பயத்தை நம்ம வெளியில விடணும், நம்ம அதுல இருந்து விலகி வரணும் அப்படிங்கறத இந்த சந்திரன் சொல்றது. இதே சந்திரன் 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, அதாவது லக்கணத்துல இருந்து ராசி 11வது இடத்துமா இருந்துச்சு அப்படின்னம்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க கூட இருக்கவங்க, உங்க சக நண்பர்கள் அல்லது சம வயதுல இருக்கக்கூடியவங்க மூலமா ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். எனக்கு இது போதாது, நான் இன்னும் மேல வரணும், ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். ஸோ எனக்கு இருக்கிறத பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் மேல வரணும் அப்படின்னு. அதாவது நான் பழகக்கூடிய நட்பு வட்டாரத்துல அல்லது சக நண்பர்கள் அல்லது சேம் ஸ்டேட்டஸ் நினைக்கக்கூடிய வச்சு நான் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈக்குவலா வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது லக்கணத்துல இருந்து 11வது இடம் ராசியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பை பர்த் நேச்சராகவே இருக்கும். இது யார் மூலமா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சக நண்பர்கள், நம்ம சமூக வட்டம், நம்ம சோசியல் நெட்வொர்க் அப்படிங்கிற அந்த சமூக வட்டத்துல இருந்து தான் இது வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, கம்பேரிசன் மைண்ட் செட்டை நம்ம வந்துட்டு உடைச்சிட்டு என்னால் முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம மாறணும்னா தான் இதுக்கான தீர்வுகளை கொடுக்க முடியும். இதே சந்திரன் 12ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா, இதான் 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்துட்டு மோட்சஸ்தானம் சொல்லுவோம். அதாவது தனிமையா இருக்கிறது, ஒன்னுல இருந்து தப்பிச்சு ஓடியாது
அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இடம் சந்திரன் 12ஆம் பாவத்துல இருக்கிறது. அதாவது லக்னத்துல இருந்து ராசி 12வது இடமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு தனிமை உணர்வை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எதுல இருந்து தப்பிச்சு வந்துடணும், எந்த ஒரு பொறுப்புகளோ கடமைகளோ எதுவோ இருந்தாலுமே, பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலுமே அதுல இருந்து தப்பிச்சு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இது யாரு டிசைன் பண்ணி விடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி குழப்பத்துல இருக்க ஆட்களோட பழகும் போது அவங்க நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நம்ம இந்த தனிமையா இருக்கிறதே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இடம். அந்த தனிமையா இருக்கும்போது உங்களுடைய ஞானமா மாறும். நம்ம தனிமையில நம்மளை பத்தி சுய பரிசோதனை பண்ணும்போது அது ஞானமா மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்த 12ஆம் பாவ சந்திரன் செய்து கொடுப்பார். ஸோ நாம இதை ஏன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சந்திரன் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் இந்த காம்பினேஷனுக்கு ஒரு கைட்லைன்ஸா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை முதல்ல போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த பதிவுல நாம கண்டினியூவா ஒவ்வொரு லக்ன வாரியா சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 பேரும் இருக்கிற காம்பினேஷன் ஒவ்வொரு பாவத்திலே இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம்.